எல்லாத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க ஏகே. என்னடா பண்ணுறது? ஏய் கவலைப்படாத, நாளைக்கு அந்த பையனோட கேஸ் ஃபைல் அர்ஜுன் தாஸ் பாஷா. அதுலேருந்து அவன் தப்பிக்கணும்னா நம்மளை பிடிக்கணும்னா நம்ம இருக்கிற இடம் தெரியும். அது தெரியாமல் தானடா சுற்றிட்டு இருக்காங்க. ஜாமி எங்க இருக்கான்னு லீடு கிடைச்சா விஹான் எப்படியா? நான் கூட சரி ஆப்போசிட்டில் இருக்கிறோட வாய்ஸ் போகிறேன் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கணும் அர்ஜுன் தாஸ் தான். அவனுக்கும் வாய்ஸ் எப்படி இருக்குது? அர்ஜுன் தாஸ் ஃபேமஸானது அவன் வாய்ஸ்க்காக தான்டா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த பையனோட கேஸ் ஃபைல் ரிப்போர்ட்டில் வருது. அதுலேருந்து அவன் தப்பிக்கணும்னா நம்மளை பிடிக்கணும்னா நம்ம இருக்கிற இடம் தெரியும். அது தெரியாமல் தானடா சுற்றிட்டு ஜாமி தொடாதீங்க, என் குழந்தைய தொடாதீங்க. ஒரு சந்தோஷமான குடும்பம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதை கொடுக்குறேன்னு சொல்லி தான் இருக்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணீங்க. அந்த தொழிலை விடுறேன். இப்படி ஒரு கேங்ஸ்டர் அப்பா என் குழந்தைக்கு வேண்டாம். இவங்க பாஸ்ட்டை மாற்றிட்டு யாருங்கிறத நீ மறந்துட்டு அர்ஜுன் தாஸ் கூட பரவாயில்ல, ஆம்பளைக்கு ஆம்பளை ஒர்க்கு கொடுத்துருக்கான். ஏன்னா த்ரிஷாவுக்கு இவன் வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். இந்த எருமை மாடு மாதிரி இருக்கிற வாய்ஸை வச்சுட்டு